பூமியின் குடிகளே எல்லாரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள். பரிசுத்த வேதாகமத்தை கையில் எடுத்து வேதத்தில் இருக்கிறபடியே நாம் பாடுவோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திர செய்ய பூமியின் குடிகளே எல்லாரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள். பூமியின் குடிகளே எல்லாரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள். பூமியின் குடிகளே எல்லாரும் எல்லோரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள். இந்த ராகங்களை செய்து பாடும்பொழுது உங்களுக்கு கற்றுக்கொண்டு பாடுவதற்கு நீங்கள் முயற்சி பண்ண வேண்டும். வேதத்தை திறந்து கொண்டு நாம் பாடணும். இந்த சுதியை உயர்த்தி பாடும்போது சுதி சரியாக இருக்க வேண்டும். எல்லோரும் அதை கற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு நாம் பாடும்பொழுது ஆவியோடு கருத்தோடு கர்த்தரை உயர்த்தி நாம் பாடணும். ஹல்லேலூயா. மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்வேன். மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்வேன். ஆனந்த சத்தத்தோடே
பாடுகள் உண்மையாயிருக்க வேண்டும். எந்த துன்பமே சூழ்ந்தால் உம்மை நேசிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இந்த வேளையில், இந்த காலை வேளையிலே ஹல்லேலூயா, பரலோகத்தின் தேவன் சிங்காசனத்தில் இருந்து நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார். அவருடைய வலது பாரசத்தில் இருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் ஆராதனையை பார்த்து கொண்டிருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் நம்மை சூழ்ந்து வசைவாடி ஹல்லேலூயா ஆராதனையிலே நம்மோடு இணைந்திருக்கிறார். தேவ பிரசன்னம், தேவ சமூகம் நம்மத்தில் இருக்கிறார். தேவ பிரசன்னம், தேவ சமூகம் என்றார். ஆண்டவர் முன்னிலை வகிக்கிறார். எதையோ பேர்கள் பல இடங்களில் ஆராதித்துக் கொண்டிருக்கிற நாட்களிலே நாம் பெரிய கூட்டமாக இல்லையே என்று நினைக்கக்கூடாது. நம்முடைய நாட்டம் தேட்டமெல்லாம் ஆண்டவர் மேல் இருந்தார். என் நாமத்தினாலே 2 அல்லது 3 பேர் எங்கே கூடியிருக்கிறார்களோ அவர்கள் நடுவில் இருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவர் நடுவில் இருக்கிறார். ஹல்லேலூயா, இஸ்ரவேலின் பரிசுத்தர் உன் நடுவில் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இஸ்ரவேலின் பரிசுத்தர் என்று சொல்லும் பொழுது அவர் சேனைகளின் கர்த்தர், கோடா கோடி தூதர்கள் மத்தியிலே ஆராதிக்கப்படுகிறவர் நம்முடைய இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. தேசத்திலே ஆளும் அதிகாரம் உள்ளவர்களை, நாட்டை ஆளுகிறதான அதிகாரம் உள்ளவர்களை காணும் பொழுது அவர்களை மிகவும் வரவேற்று மிக பயபக்தியோடு கனம் பண்ணுவார்கள். அவர்கள் உலகத்திலே பூமியிலே அதிகாரம் பெற்றவர்கள். ஆனால் நம்முடைய ஆண்டவர் வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் உள்ளவர். கரங்களை தட்டி வெல்கம் ஜீசஸ் என்று சொல்லுவோம். வெல்கம் ஜீசஸ், வெல்கம் ஜீசஸ், வெல்கம் ஜீசஸ். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. In the name of Jesus, welcome Father என்று சொல்லுவோம். In the name of Jesus, welcome Father. ஹல்லேலூயா. பிதாவே உம்மை வரவேற்கிறோம் என்று சொல்லுவோம். பிதாவே நாங்கள் உம்மை வரவேற்கிறோம். இயேசுவே உம்மை வரவேற்கிறோம் என்று சொல்லுவோம். இயேசுவே உம்மை வரவேற்கிறோம். பரிசுத்த ஆவியாகிய தேவனே உம்மை வரவேற்கிறோம் என்று சொல்லுவோம். பரிசுத்த ஆவியாகிய தேவனே உம்மை வரவேற்கிறோம். ஹல்லேலூயா. பரம
பரம தகப்பனாக நித்திய பிதாவாக இருக்க சொல்கிறார். ஹல்லேலூயா. அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை இரட்சகரே ஆவியானவரே அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை இரட்சகரே ஆண்டவரே, இந்திய தேசத்தின் மேலே உம்முடைய ஆண்டவரே பரிவான முகம் ஒளி வீசட்டும் ஐயா. எங்கள் தமிழ்நாட்டின் மேலே உடைய பரிவான முகம் ஒளி வீசட்டும். ஆண்டவருடைய திருமுக பிரகாசத்தை வீசட்டும். சென்னை பட்டணத்தின் மேலே உடைய திருமுக பிரகாசத்தை வீசட்டும். நான் இந்த உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன் என்று சொன்னவர் ஆண்டவரே உடைய திருமுக பிரகாசத்தை வீசட்டும். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார். அவர்கள் முகங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. இந்த வாக்குத்தத்தத்தின்படியாக இந்த செப்டம்பர் மாதத்திலே ஆண்டவரே கர்த்தாவே ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 9வது மாதம் இந்த செப்டம்பர் மாதத்திலே ஆண்டவரே இந்த நாளிலே ஆண்டவரே ஹல்லேலூயா உடைய திருமுக பிரகாசத்தை எங்கள் மேல் ஒளி வீசட்டும். வந்திருக்கிற பிள்ளைகள் உம்மை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைவார்களா? வந்திருக்கிற பிள்ளைகளுடைய குடும்பங்கள் பிரகாசம் அடைவார்களா? எல்லா திருச்சபைகளும் போதகர்களும் விசுவாசிகளும் பிரகாசம் அடைவார்களா? உடைய ஊழியக்காரர்களும் முகத்தை பிரகாசிக்க பண்ணி என்னை ரட்சிக்க வாரும் என்று பக்தன் ஜெபிக்கிறது போல
திருமுக பிரகாசத்தை எங்கள் ஒவ்வொரு பேரும் ஒளி வீச பண்ணுவீராக. ஆண்டவரே, உங்களை நோக்கி பார்த்த முகங்கள் வெட்கப்பட்டு போகவில்லை. உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக இரண்டத்தனையாய் பலன் வரும் என்று சொன்ன வாக்குத்தத்தத்தின்படியாக எல்லா இழப்புகளுக்கு 2 மடங்கு ஆசீர்வாதங்கள் 10 நாள் யோகுவுக்கு கொடுத்தது போல இழந்து போன காலங்கள், இழந்து போன பொருளாதாரங்கள், இழந்து போன பணங்கள், இழந்து போன சுகம், இழந்து போன சந்தோஷம், இழந்து போன சமாதானம், இழந்து போன சகலவற்றையும் 2 மடங்குடைய பிள்ளைகளில் இந்த திருமுக பிரகாசத்தை ஒளி வீச பண்ணி ஆசீர்வதியமானவரே. என் தலையின் மேல் அவருடைய தீபம் பிரகாசித்தது, அதனால் நான் இருளை கடந்து போனேன் என்று யோபு சொல்லுகிறார். இந்த இடத்திலே வந்து போகும் பொழுதும் அவர்கள் அவரை நோக்கி நாங்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்திருக்கிறோம். எங்கள் முகங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை என்ற விசுவாசத்தோடு பிள்ளைகள் ஒவ்வொருவரும் ஆண்டவரை கடந்து செல்ல வேண்டும். ராஜா, ஆண்டவரே உமக்கு நன்றி நன்றி. இந்த ஒளிபெருக்கியின் மூலமாக அவரது ஆடியோ வீடியோ ப்ரோக்ராம் மூலமாக யார் யார் இந்த காட்சிகளை பார்க்கிறார்களோ கேட்கிறார்களோ அவர்கள் வீடுகளிலே இருள் அகலுவதாக, ஒளி வீசுவதாக, வழி திறப்பதாக, வழிகூறுதல் உண்டாவதாக. எங்கள் தேசத்தை இரக்கமாய் கண்ணோக்கி பார்த்து என்னுடைய எல்லா விதமான என்னுடைய பார்வையில் காணப்படுகிற பாவங்கள், குற்றங்கள், குறைகளை எல்லாம் மன்னித்து நாங்கள் இன்னும் ஆண்டவரை நிர்விசாரமாயிராதபடி நாங்கள் விசுவாசத்தோடு தெய்வீக அன்போடு ஆவியை நிறைந்து நாங்கள் தொடர்ந்து உங்களை ஆராதிக்க ஆண்டு அபிஷேகத்தினால் நிறைந்து உமக்காக சாட்சியா ஜீவிக்க ஆண்டவரே உங்கள் நாமத்தின் மகிமையாக எங்களால் இயன்ற சேவைகளை நாங்கள் இயன்ற என்பதல்ல, முடிந்த வரைக்கும் உடைய சேவைகளை செய்ய உடைய நாமத்தை உயர்த்த உதவி செய்வீராக. உமக்கு கோடி ஸ்தோத்திரம். தடைகளெல்லாம் வல்லமுள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உடைந்து போவதாக. 13 தடைகளை நீக்கி போடுகிறவர் முன் செல்லுகிறார். அவர்கள் தடைகளை நீக்கி வாசலோர் பிரவேசத்தை கடந்து போவார்கள். அவர்கள் ராஜா அவர்கள் முன்னணியில் நடந்து போவார். அப்படியே இஸ்ரவேலின் ராஜாவானவர் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய ஆண்டவரை வழிகளில் வேலை ஸ்தலங்களுக்கு போகும் பொழுது, அதனுடைய அலுவல்களுக்கு செல்லும் பொழுது சகல காரியங்களிலும் முன்னேற்ற வழியிடத்தை வேண்டுமாய் சொல்லிக்கிறோம். ஆண்டவரே, இந்த வேலையை நம்முடைய வல்லமையாளர்கள் நிரப்போம், வரங்களாளர்கள் நிரப்போம். நாங்கள் கரங்களை காட்டி பாவத்தை மேற்கொள்ளுகிற வல்லமை, சாபங்களை முறிக்கிற வல்லமை, சாசு கட்டுகளை உடைக்கிற வல்லமை, பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை. ஹல்லேலூயா. அபரஹல சந்தர மகாக்கரவதிலமா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிள்ளைகளுடைய குடும்பத்தில் இறங்குவதாக, ஆண்டவர் வீடுகளில் இறங்குவதாக, சபைகளோடு இறங்குவதாக, தேசத்தில் இறங்குவதாக. கல்வாரி திருப்பிடத்திலே தாழ்வு கொடுக்கிறோம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து அவசர ஆவியாளர் மூலமாக எங்களோடு இடைபடும், எங்களோடு பேசும். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழி உனக்கு காட்டுவேன். உங்களின் கண்ணைகளை உனக்கு ஆலோசனை சென்று வாக்குப்படியாக நிதியாளர்களை பொறுப்படுத்து ஆசீர்வாதம் வழிநடத்தியவர்கள் என்று ரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். உட்கார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமையும் கனமும் துதியும் சதா காலங்களில் உண்டாகுதா. அல்லேலூயா. இந்த காலை வேளையிலே முகத்தை பார்க்கும்போது மிக்க மகிழ்ச்சியாகிறது. நாம் ஒருவரையோடு சந்திப்பதிலே நமக்கு ஒரு மகிழ்ச்சி இருக்கிறது. கோடாகோடி தூதர்கள் பரலோகத்தில் இருந்தாலும், 24 மூப்பர்கள் இருந்தாலும், 4 ஜீவன்களுக்கு முன்பாக இருந்தாலும், சிங்காசனம் வானவில்லும் அவர் தலைக்கு அவர் சிங்காசனத்தில் அமர்ந்திருக்க, வானவில் அவர் தலையின் மேல் இருக்க, அவ்வளவு பெரிய வெற்றி சிலருக்கும் பரலோகத்திலே அவர் மகிமையாய் வாழ்ந்தார். ஆதாம் ஏவாளை தேடி அன்போடு சந்திக்க வந்தவர் தான் நம்முடைய தேவன், நம்முடைய பரமபிதா. அல்லேலூயா. ஆகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே 2 அல்லது 3 பேர் கூடினாலும் நடுவிலே அவர் இருக்கிறார். பரலோக ஒழுங்கு அங்கே
எல்லாவற்றையும் அவருடைய அன்பு, அவருடைய சமூகம் ஒழுங்குபடுத்துகிறது. இன்னும் அவருடைய உள்ள மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல வாஞ்சித்து கதறும்படியாக வெயிலிலே அழைத்து திரிந்து வருகிற மானானது காட்டின் நிலையில் நின்று கொண்டு தாகத்துக்காக தாகித்து இயங்கும் போது காணல் நீரோடைகளை கண்டு ஏமாறலாம், ஆனாலும் சுற்றி சுற்றி தேடி சரியான ஒரு இடத்தில் வந்து தண்ணீரை பருகும் பொழுது எத்தனை ஆனந்தமோ, அதுபோல தாவீது சொல்லுவார், கூட்டத்தோடு கடிப்புமான சத்தத்தோடு தேவாலயத்துக்கு போய் வருவேனே, அவைகளையெல்லாம் நினைக்கும் பொழுது உள்ளம் உருகுகிறது. ஆத்துமாவை ஏன் கலங்குகிறார், ஏன் எனக்குள் தேங்குகிறார், என் முகத்துக்கு ரட்சிப்புமாய் இருக்கிறவரை நான் இன்னும் துதிப்பேன் என்று சொன்னார். ஆகவே வனாந்தரத்திலே இருந்து கொண்டு இன்னும் உன்னை துதிப்பேன் என்று சொன்னவரைத்தான் கர்த்தர் காட்டிலிருந்து அழைத்து கொண்டு வந்தார். தாவீதுடைய வீட்டிலே அவனை அபிஷேகித்தார். அவர் நாட்டிலே அவனை வெற்றி வீரனாக வெற்றி சிறக்க பண்ணினார். அவர்தான் பூமியின் குடிகளே எல்லோரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுகிறார் என்று நாட்டு மக்களுக்கு அறைகூவல் விடுகிறார், அழைக்கிறார். காட்டுக்குள் இருக்கும் பொழுது அவர் அழைக்க முடியுமா? வீட்டுக்குள் இருந்த தாவீதை அபிஷேகித்து அவனை காட்டுக்குள்ளே பயிற்றுவித்து நாட்டுக்குள்ளே வந்து வெற்றி வீரனாய் அவனை விளங்க பண்ணி எருசலேம் குடிகளை அழைக்கும்படியாக பாடச் செய்தார். அதுபோல ஆண்டவர் நம்முடைய தாழ்விலே அவர் நினைக்கிறவர், நம்மை உயர்த்துகிறவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. நினைக்கலாம் சில வேளைகளில் ஒன்று ரெண்டு பாட்டு பாடி சுருக்கமாக பிரசங்கம் பண்ணி போயிடலாம் அப்படின்னு. உண்மையாக சொல்ல போனால் உலகத்தில் 3 பங்கு தண்ணீர் கடல், 1 பங்கு தான் பூமி. அதுபோல உலகத்திலே பெரும்பகுதி ஆராதனை தேவனுடைய வார்த்தை என்ன கொடுக்கிறாரோ அதை பெற்று செல்வது அந்த திருப்தி. அதற்கு ஸ்தோத்திரம். மனுஷன் 50 நாள் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் அவன் பிழைப்பான். தேவனுடைய வார்த்தையை நமக்கு தரும்படியாக எல்லோரும் சேர்ந்து பேசும் என்ற ஒரு கவி அப்படியே கற்று வைப்பார்களோ கற்று வைப்பார்கள். ஜெபம் செய்யும் இப்போது ஆண்டவா பிரியமானதை இப்போ காட்டும் செய்ய ஆயத்தம். சங்கீதம் 74, 75 ஒரு தீர்க்க தரிசனமான ஆண்டவருடைய வருங்கால வெளிப்பாடாக இருக்கிறது. 74ஆம் சங்கீதத்தை இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற காரணம், நம்முடைய இந்திய நாடு சுதந்திரம் பெற்று 73 ஆண்டுகள் முடிந்து 74வது ஆண்டு தொடங்கி இருக்கிறது. யூடியூப்ல 74ஆம் சங்கீதமும் 74வது இந்திய சுதந்திர வருடம் என்று தலைப்பை பார்த்து அது வசனங்களை கேட்டிருப்பீர்கள். அதனுடைய 2ஆம் பாகத்தை தொடர்ந்து நான் பேசுகிறேன். யூடியூப் சேனலிலும் இதை பார்த்து இதை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், ஷேர் பண்ணலாம், மற்றவங்களுக்கு அறிமுகப்படுத்தி தேவாசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள நாம் வாஞ்சிக்க வேண்டும். இப்பொழுது சங்கீதம் 74 என்று படிக்கும் பொழுது இந்த 2020ஆம் ஆண்டு இந்திய நாடு சுதந்திரம் பெற்ற பிறகு வந்திருக்கிற 74வது ஆண்டு. இந்திய நாடு 1947ஆம் வருடம் சுதந்திரம் பெற்றது. இப்பொழுது இந்த 1947 அந்த 47ங்கிறத அப்படியே திரும்பி போட்டால் 74, 47, 74, 47, 74, 2020ஆம் வருடம் 47ஆம் வருடம் சுதந்திரம் பெற்ற 1947ஆம் வருடம் சுதந்திரம் பெற்ற இந்தியாவில் சுதந்திர இந்தியாவின் வருட கணக்கை 73 வருடம் முடிந்த பிறகு 74வது வருடமாக நாம் காண்கிறோம். ஆகவே இந்த 74ஆம் சங்கீதம் இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலைமையை அன்றைக்கே எழுதி வைத்திருக்கிறது. பாருங்க, மஸ்கீத் என்னும் ஆசாவின் போதக சங்கீதம். இங்கே ஆசா ஒரு இசைக்கலைஞனாக ராஜாக்களால் கனம் பண்ணப்பட்ட ஒரு தேவ மனுஷனாக இருந்தாலும் ஒரு போதக சங்கீதத்தை எழுதுகிறார். போதக சங்கீதம் என்று சொன்னால் அது ஒரு ஜெபத்தை குறித்த போதக சங்கீதமாக இருக்கிறது.
எல்லோரும் சேர்ந்து இந்த சங்கீதத்தை வாசிக்கலாம். தேவனே, நீர் எங்களை என்றென்றைக்கும் ஏன் தள்ளிவிடுகிறீர்? உமது மேய்ச்சலின் ஆடுகள் மேல் உமது கோபம் ஏன் புகைகிறது? நீர் பூர்வத்தில் சம்பாதித்த உமது சபையை மீட்டுக் கொண்ட உமது சுதந்திரமான கோத்திரத்தையும் வாசமாய் இருந்த சீயோன் பர்வதத்தையும் நினைத்தருளும். ஜெபிக்கிறார் பாருங்க, நினைத்தருளும். அல்லேலூயா. நாம் கூட எல்லாம் சொல்லுவோமா? நினைத்தருளும். நம்முடைய இந்திய தேசத்தினுடைய நிலைமை என்ன என்பதை நாம் இதில் பார்க்கிறோம். 73 சுதந்திர வருடங்கள், இந்தியாவுடைய 73 சுதந்திர வருடங்கள் முடிந்து 73 வருஷத்துக்கு 74வது இந்திய சுதந்திர வருடத்திலே 74ஆம் சங்கீதம் எவ்வளவு பொருத்தமான நிலைமை பார்த்தீங்களா? ஆண்டவரை பார்த்து நினைத்தருளும் ஆண்டவரே என்று ஜெபித்த பக்தர்களுக்கெல்லாம் தேவன் பதிலளித்தார். தாவீது உபத்திரவத்தை நினைத்தருளும் என்றார். சிம்சோன் ஒரு விசை நினைத்தருளும் என்றார். இது ஏராளம் சொல்லிக்கொண்டு போகலாம். ஒன்றே சொல்லுகிறேன். அந்த கல்வர் இயேசுவின் வலதுபுறம் இடதுபுறம் சிலுவையில் அறையப்பட்ட கல்வர்களில் ஒருவன், நீர் இந்த ராஜ்யத்தில் வரும்போது என்னை நினைத்தருளும் என்றார். ஏற்பாட்டில் அதோடு முடிக்கிறேன். நினைத்தருளும். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். அவர் ஆசீர்வதிப்பார். இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். விசுவாசிகளாகிய இஸ்ரவேலர்களே, ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். ஊழியக்கார குடும்பங்களை, கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிப்பார். வீட்டில் இருந்தாலும் சரி, உரையில் இருந்தாலும் சரி, இந்த நேரத்தில் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார். வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட போகிறவர்கள் அல்ல, ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆல்ரெடி யாரும் பிளஸ் இருந்த நியமம் ஜீசஸ். அல்லேலூயா. ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். அந்த ஆசீர்வதிக்கிற தேவனுக்கு நாம் ஆராதனை செய்ய வேண்டும் என்றுதான் இந்த 1-2 வசனங்கள், 74ஆம் சங்கீதம் 1-2 வசனங்கள் போதிக்கிறது. ஏனென்று சொன்னால், ஏன் தள்ளி விடுகிறீர்? தேவனின் எங்களை என்றென்றைக்கு ஏன் தள்ளி விடுகிறீர்? உமது மேய்ச்சலின் ஆடுகள் மேல் கோபம் ஏன் போகிறது? மேய்ச்சலின் ஆடுகள் யாரு? 100ஆம் சங்கீதத்தில் என்ன சொல்லியிருக்கிறது? 100ஆம் சங்கீதம் படித்தோம் இல்லையா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 100ஆம் சங்கீதத்திலே 3ஆம் வசனம், 100ஆம் சங்கீதம் 3ஆம் வசனம், கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள், நாம் அல்ல, அவரே நம்மை உண்டாக்கினார், நாம் அவர் ஜனங்களும் அவர் மேய்ச்சலில். கர்த்தர தேவன் என்று அறியாமல் பார்வோன் காலத்தில் இருந்தாங்க. பார்வோனுடைய கூட்டமல்ல, மெஜாரிட்டி. ஆனால் ஆண்டவர் சங்கீதக்காரனாகிய தாவீதின் மூலமாக எருசலேமின் குடிகளுக்கெல்லாம் எழுதுகிறார். நாம் அல்ல, அவரே அவர் மட்டும்தான். அவரே நம்மை உண்டாக்கினார். நான் குறிப்பாக இங்கே வற்புறுத்த விரும்புகிற வாக்கியம் கீழே இருக்கிறது. நாம் அவர் ஜனங்களும் அவர் மேய்ச்சலில். மேய்ச்சலின் ஆடுகள் யாரு? ஜனங்கள். நம்ம எல்லாரும் அவருடைய ஜனங்களாக இருக்கிறோம். மேய்ச்சலின் ஆடுகள். வாரம் வந்து கர்த்தர் மேய்ப்பராக இருக்கிறார். அவர் புல்லுள்ள இடங்களில் வைத்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டைகளை கொண்டு விடுகிறார் என்று சத்தியம் என்ற புல், வசனம் என்ற புல் எல்லாம் மேய்ச்சிட்டு வந்தோம். அந்த அமர்ந்த தண்ணீர் என்ற அந்த ஆறுதல் பிடித்து தேர்தல்படுத்துகிற பரிசுத்த ஆவிக்குள்ளே நாம் நிறைந்து ஆராதித்து வந்தோம். ஆனால் இந்த மேய்ச்சலின் ஆடுகள் மேலே தேவனுக்கு ஏன் கோபம் புரிகிறது என்று அங்கே ஆசாபரதான் கேட்கிறார். 2ஆம் வசனத்தை பாருங்கள். நீ பூர்வ காலத்தில் சம்பாதித்த உமது சபையை போட்டிருக்கு. அப்போ பூர்வ காலத்தில் பார்வோன் காலத்திலேயே வஸ்காட்டுக்குட்டி ரத்தத்தை கொண்டு மீட்டு கொண்டதான இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் அன்றைக்கே ஒரு சபை, ஆங்கிலத்திலே காங்கிரிகேஷன் என்று போட்டிருந்தாலும் அந்த சபை என்ற வார்த்தை வந்து சந்தோஷமா இருக்கு. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தை வாசித்துக் கொண்டு சபை பிறந்தது என்று சொல்லுகிற பொழுது இன்றைக்கு அநேக சபைகள் இந்த வார்த்தையை சிந்திக்க மறந்தது என்பதை நினைக்கக்கூடாது. இன்றைக்கு இதை சிந்திக்கும் பொழுது தேவனுடைய வசனம் அழகாக, நீர் பூர்வ காலத்தில் சம்பாதித்த உமது சபையை
பஸ்காட்டுக்குட்டியின் ரத்தத்தை கொண்டு அவர் மீட்டெடுத்தார். தொடர்ந்து படியுங்கள். மீட்டு கொண்டு வருவது சுதந்திரமான கோத்திரத்தை 24 கோத்திரங்களாக எடுத்தாரே. சோத்திரம். யாக்கோபிலிருந்து பிறந்த 12 பிள்ளைகள் கர்த்தருக்கு சோத்திரம். அது 12 கோத்திரம். புதிய ஏற்பாட்டிலே சீசர்கள் 12 பேர். அவர்கள் மூலம் அந்த புதிய ஏற்பாட்டின் ஜனங்கள் எல்லாரையும் கணக்கு போடணும். கர்த்தருக்கு சோத்திரம். பழைய ஏற்பாட்டில் மாத்திரமே நாம் சிந்திக்கும் பொழுது 24 கோத்திரங்களையும் சேர்த்து சிந்திக்க வேண்டும். மலையிலே சொல்லுவோமா? மீட்டுக் கொண்டு ஒரு சுதந்திரமான கோத்திரத்தையும் நீ வாசமாயிருந்த சீயோன் பர்வதத்தையும் நினைத்தார். அப்போ வாசமாயிருந்த சீயோன் பர்வதம், அதாவது dwelling place of our God, dwelling place of our God. அப்போ ஆண்டவர் வாசமாயிருந்த சீயோன் பர்வதத்தை நினைத்தருளும் அப்படின்னு சொன்னா, இந்த இடத்துல தான் ஆராதனை என்ற வார்த்தை விளக்கத்திற்கு செய்தியுடைய முக்கியமான கருத்துக்கு வருகிற கருப்பொருள். இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசம் பண்ணுகிற தேவரீரே பரிசுத்தர். சங்கீதம் 22 படிக்கிறோம். இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசம் பண்ணுகிற தேவரீரே பரிசுத்தர். அப்ப இஸ்ரவேல் ஜனங்கள் பார்வோன் கையிலிருந்து விடுதலையாக்கப்பட்ட பிறகு வனாந்தரத்திலே கூடாரங்களை அடித்து செங்கடலை தாண்டி வந்த பிறகு அவர்கள் ஆராதித்தார்கள். ஆராதிக்கும் பொழுது இஸ்ரவேலின் துதிகளின் நடுவிலே வாசமாயிருந்தார். ஆனால் வர வர அவர்களுடைய துதியின் சத்தங்கள் கூடாரத்திலிருந்து சாலமோனின் தேவாலயம் என்று உயரத்தக்கதான அளவுக்கு இந்த ஆலயத்தின் மேல துதியாக மாறினது. நாம் அந்த எருசலேமின் குன்றுகள், அங்கு எருசலேமிலே அந்த 3 குன்றுகளிலே உயர்ந்த குன்று இருக்கக்கூடிய சீயோன் என்று சொல்லுகிறதான ஒரு ஆராதனை ஸ்தலத்திலே ஆராதனை நடந்தது. முதலாவது ஆசரிப்பு கூடாரத்தில் இருந்தது. பிறகு அது எருசலேம் என்ற நாட்டினுடைய 3 குன்றுகளில் உயர்ந்த ஒரு குன்றிலே சீயோன் என்ற இடத்தில் ஆராதனை நடந்தது. அந்த ஆராதனை நடந்து கொண்டிருக்கிற பொழுது அது ஆராதனை ஸ்தலமாக சாலமோன் மூலமாக ஆலயம் கட்டப்பட்டு, தாவீதின் காலத்திற்கு பிறகு சாலமோன் ஆலயத்தை கட்டினாரே, அந்த ஆராதனை ஸ்தலத்திலே ஆராதனை நடந்தது. நிறைய சொல்லுவோம். ஒரு கவனத்தை வசனத்துக்கு நேராக வைப்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆராதனை நடந்தது. அப்போ காட்டில் நடந்தது ஆராதனை. எருசலேம் நாட்டில் நடந்தது ஆராதனை. வனாந்தரம் என்ற காடு தானே. மோசே இஸ்ரவேல் ஜனங்கள் கூடாரம் போட்ட ஆராதனை காட்டில் நடந்தது. பிறகு எருசலேம் நாட்டில் அந்த குன்றுகள் 3 குன்றுகளில் ஒரு குன்றான அந்த ஆராதனை ஸ்தலம் சீயோன் நடந்தது. பிறகு நாட்டில் நடந்து பிறகு தேவனுடைய ஆலயமாகிய வீட்டிலே சாலமோன் காலத்தில் நடந்தது. புதிய ஏற்பாட்டு காலத்தில் ரோம அரசாங்கம் இயேசு சிலுவையில் அறைந்த பின்பு பலவிதமான பயப்படத்தக்க சூழ்நிலைகளிலே எல்லா கிறிஸ்தவர்களுடைய வீட்டிலும் நடந்தது. அப்போ எந்த இடத்துல ஆராதனை நடந்தாலும் இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசம் பண்ணுகிற தேவனின் பரிசுத்தர். இல்லையா சொல்லுவோம். சீசர்கள் சிதறி போன பொழுது முத்து சிதறல் போல ஏராளமான சபைகள் ஆங்காங்கே பிறந்தது. இயேசு ஒருவர் சிலுவையில் சிதறி போனார். சிலுவையில் ஜீவனை கொடுத்தார். சபைகளெல்லாம் சிதறி இருக்கிறது. முத்து சிதறனா முத்து சிதறல். ஆகவே நம்முடைய ஆண்டவருடைய பிள்ளைகளாக என்னுடைய வாழ்க்கையில எத்தனை சிதறல்கள் வந்தாலும் ஆண்டவருடைய அபிஷேகம் நம்ம இருக்குமானால் நாம் எல்லோரும் ஆண்டவருடைய மகிமையை விளங்க பண்ணுகிறவர்களாகவே இருப்போம். எதை குறித்தும் சொல்ந்து போகக்கூடாது. இடத்துல நான் சொல்ல வருகிற கர்த்தர் வெளிப்படுத்துகிற காரியம், நீர் 24:2 கடைசி வாக்கியம், நீர் வாசமாயிருந்த சீயோன் பர்வதத்தையும் நினைத்தருளும். நிறைய சொல்லுவோம். அப்போ இப்போ அர்த்தம் என்ன? நல்லா கவனிங்க. இப்போ ஒரு வாசமா இல்லை, வாசமா இருக்கிறேன்னு போடல, வாசமா இருந்த. அப்போ அங்கே துதிகள் இல்லை. துதிகள் இல்லாமல் வெறுமையா போச்சு. ஆகவே தான் 3ஆம் வசனத்துல படிங்க, நெடுங்காலமாக பாழாய் கிடக்கிற ஸ்தலங்களில் உங்களுடைய பாதங்களை எழுந்துள்ளப்பட்டும் பரிசுத்த ஸ்தலத்திலே சத்துரு அனைத்தையும் எடுத்து போட்டார். பரிசுத்த ஸ்தலத்துல சத்துரு அனைத்தையும் எடுத்து போட்டார். அர்த்தம் என்ன? ஒரு வீட்டில் கள்ளம் புகுந்துட்டான், ஒரு வீட்டில் திருடு போச்சுன்னு சொன்னால் அந்த வீட்டில் உள்ளவங்க கேர்லெஸ்ஸாக இருக்காங்க, அந்த வீட்டில் நஷ்டம் போச்சுன்னு அர்த்தம். அதே மாதிரி நம்முடைய சபைகளை குறித்து அன்றைக்கு இருந்த ஒரு சுதந்திரமான சபையை கேர்லெஸ்ஸாக இருந்திருக்கு. என்ன கேர்லெஸ்ஸாக இருந்திருக்குது? ஆண்டவர் வாசம் பண்ணுகிற பிரசன்னத்தை
அவர் சமூகத்தை சரியாய் மதிக்கவில்லை. ஆகவே தான் உமது மேய்ச்சலின் ஆடுகள் மேல் உமது கோபம் ஏன் புகைகிறது என்பது. நாம கூட ஆராதனா ஸ்தலத்துல சரியான நேரத்துக்கு வரமாட்டோம். சரியான நேரத்தில் வந்தாலும் சிலர் பாட மாட்டோம். அப்படியே வேதத்தை கையில தூக்கிட்டு வர மாட்டோம். கொண்டு வந்தால் வேதத்தை வாசிக்க மாட்டோம். கர்த்தரை வாய்திருந்து பாடி ஸ்தோத்திரம் பண்ணி ஆராதிக்க மாட்டோம். ஏதோ முன்ன வந்து போவோம். அப்படியே வந்து சாட்சிகளை சொல்ல மாட்டோம். அந்த சாட்சிகளை சொல்லி கர்த்தரை மயமப்படுத்த மாட்டோம். பிரசங்கத்தை கேட்கும் போதே இடையில எதிர்த்து போயிடுவோம். இதெல்லாம் சர்வசாதாரணமான காரியங்கள் நினைக்கிறோம். ஆனால் உண்மையாகவே தேவனுடைய மன்னாவை நாம் பெறுகிறதை விட நாம் அறிய வேண்டியது என்னவென்றால், ஆண்டவருக்கு செலுத்த வேண்டிய கனத்தையும் மகிமையை செலுத்த வேண்டும். நான் பிதாவானால் நான் பிதாவானால் என் கனம் எங்கே என்று மல்கியாவிலே ஆண்டவர் கேட்கிறார். ஆகவே தேவனை கனம் பண்ண வேண்டும். என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுகிறேன் என்று சொன்னார். ஒரு அப்பாவுக்கு எவ்வளவுதான் அள்ளி பணத்தை கொடுத்தாலும் அந்த அப்பாவை மரியாதையா மதிக்கிறேன்னா அந்த பிள்ளை மேல என்ன வரும், அவன் வேலையும் சம்பாத்தியம் அப்படின்னு சொல்லிடுவார். அப்பா வந்து கனம் பண்ணும் பொழுது அவர் ஏராளமாக அவனுக்கு நன்மைகளை செய்வார். அதே போல பிதாவாகிய தேவனை கனம் பண்ணி ஆராதிக்க வேண்டும். இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு என்ன பேசுகிறார் என்றால், மேய்ச்சலின் ஆடுகளாகிய உங்கள் மேல் ஏன் கோபம் புகைகிறது என்று கேள்வி கேட்கிறீர்களே. ஆசாமின் அந்த போதக சங்கீதத்தை பாருங்கள். அங்கே நினைத்தருளும் என்று ஜெபிக்கிறாரே, நீங்களும் நினைத்தருளும் என்று சொல்லும்போது எதை நான் நினைக்க வேண்டும் என்று சொல்லுகிறீர்கள்? நான் நினைத்தருளும் என்று எதற்காக நீங்கள் ஜெபிக்கிறீர்கள்? நான் என்ன ஜெபிக்க வேண்டும் ஆண்டவரே? இப்படியெல்லாம் நாங்கள் நிர்விசாரமாக இருந்ததை நினைத்தருளும் என்று சொல்கிறேன். அப்பா நம்ம சரியாக கனம் பண்ணல, மன்னிச்சிருங்கன்னு சொன்னார். சரா இனிமேல் கூட நல்லபடியாருன்னு சொல்லி அவங்க ஆசீர்வதிக்காருன்னு சொன்னார். அப்பாவை கனம் பண்ணாமல் ஒரு குமார சொத்துக்கள் எல்லாம் வாங்கிக்கிட்டு நன்மைகளை மாத்திரம் நினைச்சுக்கிட்டு ஓடி போயிட்டான். கடைசியில் தகப்பனே நான் ஒரு விரோதமாக பாவம் செய்தேன், வரத்துக்கு விரோதமாக பாவம் செய்தேன் ஓடி வரும் பொழுது அவனை வாழ்வோடு தடுக்கி அடைத்து கொளுத்த கன்றுகளை அடித்து அவனுக்கு உணவு கொடுக்கிறார், அவனுக்கு மோதிரங்களை போடுகிறார், அவனை குளிப்பாட்டி உயர்ந்த வஸ்திரங்களை கொடுத்தி அவனுக்கு மோதிரங்களை போட்டு கொளுத்த கன்றை அடித்து அவனை பிள்ளையாக ஏற்று மகிழ்கிறார். அதே போல ஆண்டவனிடத்திலே அந்த அப்பான கனம் பண்ணி வந்ததுனால அவனுக்கு எவ்வளவு ஒரு அன்பு, எவ்வளவு ஒரு ஆசீர்வாதம் மாத்திரம் பிரித்து கொண்டு போனவன் ஆசீர்வாதத்தை இழந்தான். அப்பாவோடு இருந்தபோது எப்படி அவன் அப்பாவோட மகிழ்ச்சியும் ஆசீர்வாதமா இருந்தானோ திரும்பவும் அந்த அனுபவத்தை அடைகிறான். அதுபோல நம்முடைய வரவு பிதாவிடத்திலே ஆண்டவனே இனிமேல் பட மேய்ச்சலின் ஆடுகளாக இருக்கிறான் நாங்கள் மெய்ப்பனாக கர்த்தரை மெய்ப்பராக இருக்கிறார் என்று சங்கீதக்காரனுடைய 23ஆம் சங்கீதத்திலே நாங்களும் சொல்லி உங்களுடைய உள்ளம் ஆறுதல் அடையத்தக்கதாக, உங்களுடைய உள்ளம் சந்தோஷம் அடையத்தக்கதாக எங்களுக்கு கொடுக்கப்பட்ட எல்லா நாட்களையும் நாங்கள் விசுவாசத்தோடு நாங்கள் ஜீவித்து பெற்ற நன்மைகளுக்கு நன்றி செலுத்தும்படி ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஆராதனையில் வந்து சரியான நேரத்தில் ஸ்தோத்திரை தீர்த்து பாடி சரியான நேரத்தில் வந்து ஆராதித்து உடைய பரவ மன்னாவே நாங்கள் பெற்று சொல்வோம் ஆண்டவரே என்று ஒப்பு கொடுக்க வேண்டும். அப்படி ஒப்பு கொடுக்கும் பொழுது மகிழ்ச்சியோடு ஒப்பு கொடுக்க வேண்டும். சாதி சொல்லும் பொழுது மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோட சன்னிதிக்கும் என்னமோ பாஸ்டர் நினைப்பாரு, ஏதோ நம்ம கிறிஸ்தவங்களா இருக்கிறோம், ஏதோ போயிட்டு வரணும் அப்படிங்கிறது அல்ல. நம்முடைய பார்வையெல்லாம் பாஸ்டர் மேல அல்ல, ஒரு கூட்டத்தின் மேல அல்ல. தேட்டம் நாட்டம் நம்முடைய ஓற்றும் வானாதி வானங்களையும் பூமியையும் படைத்த ஆண்டவர் மேலே வாஞ்சி வைத்து தேடி ஓடி வர வேண்டும். வாசல்களில் துதியோடு அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடு பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரியுங்கள். இந்த அனுபவத்துக்கு ஒப்பு கொடுப்போம். இதான் நமக்கு இந்த 2ஆம் பகுதி செய்தியிலே ஆண்டு கொடுக்கிறதான ஒரு தூது. உண்மையாகவே இந்த ஸ்தோத்திரம் ஆராதனையில் அந்த worship in God's presence, அந்த ஆராதனையை வாழ்க்கையிலே தீர்மானத்தோடு அனுசரிக்க தீர்மானிப்போம். 3ஆம் வசனத்தில் நெடுங்காலமாய் பாழாய் கிடக்கிற ஸ்தலங்களில் உங்களுடைய பாதங்களை எழுந்து வளர்க்கட்டும், பரிசுத்த ஸ்தலத்திலே சத்து அனைத்தையும்
வட இந்தியாவில் இருக்கிற துன்பங்கள் தேவ பிள்ளைகளுக்கு நாடுகளில் எவ்வளவு துன்பங்கள், பார்வோன் காலத்திலிருந்து துன்பங்கள், ரோமர்கள் ஆட்சியிலே துன்பங்கள். ஆனால் இந்த ஆண்டவர் அதையெல்லாம் அற்புதமாய் மாற்றவில்லையா? ஆண்டவர் நோக்கி நினைத்தவர்களும் என்று ஜெபிக்க வேண்டும். பரிசுத்த ஸ்தலத்திலே சத்துரு அனைத்தையும் எடுத்துக்கொண்டார். ஆராதனை இல்லை, ஞானஸ்நானம் இல்லை, திருவிருந்து இல்லை. அன்றைக்கு எதெல்லாமோ இல்லை. இன்றைக்கு என்னென்ன இல்லைன்னு சிந்திச்சு பாருங்க. ஊழியம் இல்லை, சுவிசேஷ ஊழியங்கள் இல்லை, எல்லாம் ஒரு பெருமையான நிலைமை. ஆகவே அந்த 3ஆம் வசனத்திலே ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கிறார். ஃபர்ஸ்ட் வந்து we need presence of God in worship experience. இரண்டாவது we need power of God. 3ஆம் வசனத்தை படிக்க நெடுங்காலமாய் ஒரு ஜெபமாக படிக்கிறவங்க நெடுங்காலமாய் ஆளாய் கிடக்கிற ஸ்தலங்களில் இந்த பாதங்களை எழுந்தருளப்படும். அல்லேலூயா. எழுந்தருளப்படும். பிசாசெல்லாம் எடுத்து போட்டான், சத்துருக்கு எடுத்து போட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறது இல்லை. Revive, O Lord. O Lord, stand for me. எழுந்தருள். உடைய பாதங்களை எழுந்தருளப்படணும்னு சொல்ற. ஏன் எழுந்தருள்னு சொல்லலாம்? அப்ப என்னன்னா, துதிகளின் மத்தியில வாசம் பண்ணுகிற தேவன் வந்து அங்க நிற்கும். அதிலே சொல்லுவோம் சோதரம். அல்லேலூயா. இன்றைய முதல் வசனத்துல நம்ம மனம் திரும்பணும். All we must prepare for worship, God's worship. செகண்ட், நம்ம ஆண்டவருடைய வல்லமையை விசுவாசிக்க வேண்டும். பாதங்களை எழுந்தருளப்படும். பார்வோன் இஸ்ரவேல் ஜனங்களை வாத தாங்க முடியாம போங்கடா எப்படியா போய் தொடங்கி அப்படின்னு சொல்லிவிட்டு போகும்போது கூட அது 10 வாதம் திரும்ப திரும்ப வருது. மோசே ஜெபம் பண்ண வாதம் ஆடுது. பிறகு மோசே ஜெபம் பண்ணி மனசை கடினப்படுத்தின, இருதயத்தை கடினப்படுத்தினா திரும்ப புது புது வாதையாக வருது. ஒரு வாதைக்கு இந்த பாடு 10 வாதம் வந்து. நல்லா கவனி, பாப்பா கவனி, பேசக்கூடாது. 10 வாதம் திரும்ப திரும்ப வருது. அந்த 10 வாதம் திரும்ப திரும்ப வரும்போது அவன் இருதயம் கடினப்படுகிறது. கடைசியில தலைப்புள்ள சங்காரம் வந்த உடனே நாட்டில் பயங்கரமான மரணம் என்ற வாதி. இஸ்ரவேல் ஜனங்கள் பஸ்காட்டுக்குரிய ரத்தத்தால் காக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். புறப்பட்டு போங்க, பொண்ணு வேணுமா, வெள்ளி வேணுமா, எல்லாம் தூக்கிட்டு ஓடுன்னு சொல்லி ஒவ்வொரு வீட்லையும் வேலைக்காரிகளுமா இருந்த அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எகிப்தியர்கள் கொடுத்து அனுப்புகிறார்கள். வேதம் சொல்லுகிறது, இஸ்ரவேலர்கள் எகிப்தியர் கொள்ளையிட்டார்கள். இவங்க ரத்தத்தையும் உழைப்பையும் கஷ்டத்தையும் அவங்க கொள்ளடிச்சாங்க எகிப்தியர்கள். இப்பொழுது இஸ்ரவேலர்கள் கொள்ளையிட்டாங்க. எல்லாம் புறப்பட்டு ஓடு. பார்வோன் சொல்றாரு, போங்க, என்னையும் ஆசீர்வதிங்க அப்படின்ட்டு. அவங்க அறியாமலே அவருக்கு ஒரு மனம் திரும்புதல் வந்துட்டு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னையும் ஆசீர்வதிங்க, என்னுடைய வல்லமை தெரியுது. ஆனாலும் பட்டணங்களை கட்டணுமே, எகிப்தியர் வேலைகளை நடத்தணுமே, இவங்களை புத்தடிமையா வச்சு நம்ம சுகவாசியா இருந்துட்டு எப்படி விடுறது அப்படிங்கிற நிலைமை தான் தவிர கர்த்தரே தேவன் அறியுங்கன்னு அறிய வச்சுட்டார். பெரிய பெரிய லாக்டவுன்லாம் போடுறான். முதல்ல நீங்க போங்க, உங்க மனைவி பிள்ளைகள் இருக்கட்டும். அதெல்லாம் முடியாது. மோசே சொன்ன உடனே சரி நீங்களும் மனைவி பிள்ளைகளும் போங்க, உங்க ஆடு மாடுகள்லாம் இருக்கட்டும். எப்படி மோசே சொன்னாரு, ஒரு காளமாட்டுல காலுக்கு கீழே வெட்டி போடுற அந்த குழம்பு இருக்குத, அது கூட நான் விட முடியாது. திடீர்னு ஆண்டு அந்த குழம்பை கொண்டு அந்த மாட்டு காலில் வெட்டி போடுகிற குழம்பை கொண்டு ஆராதின்னு சொன்னா என்ன பண்றது? அப்ப என்னன்னா, ஆவி ஆத்ம சரீரத்தை பூரணமாக ஒப்பு கொடுத்து ஆராதிக்க வேண்டும். நம்முடைய குடும்பமாக நாம் ஆராதிக்க வேண்டும். பிள்ளைகளோடு ஆராதிக்க வேண்டும். இதைத்தான் ஆண்டு விரும்புகிறார். நிறைய சொல்லுவோம், பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு பிள்ளைகளாய் ஆராதிக்க விரும்புகிறார். அந்த மாதிரி சொன்ன உடனே புறப்பட்டு வர்றாங்க. வரும்போது விட்ட பிறகு அந்த பார்வோன் விட்டுட்டார். பக்கத்தில் உள்ள மற்ற பிரமுகர்கள்லாம் சொல்றாங்க, பார்வோன் ராஜா அது எப்படி அவன் விட்டுட்டா எப்படி கெட்டது, அவனை விட்டுட்டா எப்படி வேலை நடக்கும், விடக்கூடாது ராஜாவே. அதெல்லாம் கொஞ்சம் பரவாயில்ல, வாதமாக குறைஞ்சி போச்சு, இப்பெல்லாம் கொஞ்சம் நிலைமை சாதாரணமாகிடுச்சு, வாங்க பின்னால் போவோம். ரதங்களையும் குதிரைகளையும் கூட்டிக்கிட்டு
பின்னாலும் ஓடுறாங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் கால்நடையாக போகிறாங்க. ரத குதிரைகளோடு பார்வோன் சேர வருது. நல்லா கவனிங்க. உலக மேப்பில் பார்த்தீங்கன்னா அந்த பின்னால் பார்வோனுடைய சேனை, வலதுபுறம் மேடான வனாந்தரம், இடதுபுறமும் மேடான வனாந்தரம். அவங்க ஓடிக்கிட்டு போகிற எதிரில், ஓடி போகிற பாதையில் எதிரில் செங்கடல். 4 பக்கமும் வழியே இல்லை. சாகத்தான் செய்யும், வழியே இல்லை. தேசத்தில் இந்த நிலைமைன்னு சொல்லி எகிப்தில் அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் குழப்பி அழுதார். அவர்களை கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார். 107ஆம் சங்கீதத்தில் எழுதி படிக்க வேண்டாம், கவனிங்க. கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள் தான் சொல்லப்பட்டிருக்கு. அந்த செங்கடல் என்பது கிரேட் லாக்டவுன். பார்வோன் போட்ட ஒவ்வொரு லாக்டவுனும் கிரேட் லாக்டவுன். ஆனால் தேவன் போட்ட லாக்டவுன் கிரேட்டஸ்ட் லாக்டவுன். கிரேட், கிரேட்டர், கிரேட்டஸ்ட். பார்வோன் லாக்டவுன் போட்டார், ஒவ்வொன்றா போட்டார். ஆனால் பெரிய லாக்டவுன் ரெட்சியில் போட்டார். ஆனால் பார்வோன் போட்ட லாக்டவுனில் ஆண்டவருடைய பரிவு இருந்தது. இப்போ தேவனே ஒரு லாக்டவுனை போட்டிருக்காரு. இந்த இயற்கையின் சக்தி என்பது ஆண்டவரை தவிர யாரும் அதை ஆட்டி படைக்க முடியாது. அப்போ ஏன் போட்டாருன்னா, பார்வோனே உனக்கு நான் லாக்டவுன் போட்டேன். இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் கூப்பிட்ட போது அவர் பாதங்களை அவர் எழுந்தருள கொண்டிருக்கிறார். அல்லேலூயா சொல்லுவோம். ஒரு குதிரை வனாந்தரத்தில் நடந்து போகிறது போல உம்முடைய ஜனத்தை நடந்து போக பண்ணி இஸ்ரவேலின் ஒளியானவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போனீர், நீர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போனீர் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே அவர் நடந்து வருகையில் என்று வேதத்தில் எழுதப்பட்டதை நாம் வாசிக்கிறோம். ஆகவே ஆண்டவருடைய பிள்ளைகள் நடந்து போகும், ஆண்டவர் நடந்து போகும் பொழுது வனாந்தரம் வயல்வெளியாக மாறும். ஆண்டவர் நடந்து போகும் பொழுது செங்கடலும் 2 பக்கம் சோலையாக மாறும். இதைத்தான் வைத்து கவியில் எழுதினார்களோ தெரியாது. வாழ நினைத்தால் வாழலாம், வழியாயில்லை பூமியில், ஆழக்கடலும் சோலையாகும், ஆசை இருந்தால் நீ வா என்று அதை உலகத்துக்கு பாடிவிட்டார்கள் கவிகள். இது உன்னதமான ஒரு பாட்டு. நாம் இந்த உலகத்தில் சாக வேண்டியதில்லை. வாழ நினைத்தால் நாம் வாழலாம், வழி நமக்கு இல்லையா இந்த பூமியில்? ஆழக்கடலும் சோலையாகும் என்றால் இருபுறமும் தண்ணீர் அப்படியே விளைகின்றது. ஆசை இருந்தால் நீயும் வா என்று சொல்லும் போது அந்த ஆண்டவருடைய பரலோக ராஜ்யம் என்ற கானான் தேசத்துக்கு நீ ஆசையாக இருந்தால் வரலாம் என்று சொல்லுகிறார். இன்னொரு 5 நிமிடத்தில் முடிக்கப் போகிறேன். உங்கள் கவனம் அங்கே இருக்கட்டும். மையகத்திலே ஒரு வழி திறந்தது. அந்த பாதையிலே ஒரு இஸ்ரவேல் கூட்டத்துக்கு அங்கே பாதை. ஆனால் இஸ்ரவேல் ஜனத்துக்கு ஒரு பாதை கிடைத்தவர்கள் தாண்டி போன பிறகு எகிப்து ஜனங்களுக்கும் அங்கே பாதை அல்ல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். விளங்க சொல்ல வேண்டுமானால் ஒரு ரைமா சொல்லணும்னா, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு செங்கடலை கடந்து ஒரு முடிவு காலம். ஆனால் பார்வோனுக்கும் ஒரு சேனைக்கும் முடிவு காலம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விடிவு காலம், பார்வோன் சேனைக்கு முடிவு காலம். இன்றைக்கு நமக்கு இதை சிந்திக்கும் பொழுது என்ன தோன்றுகிறது? எங்கு வழி இல்லையே, வழி இல்லையே. பின்னாலே பார்வோன் சேனை, வலதுபுறம் வடப்பிரதேசம், இடதுபுறம் வடப்பிரதேசம் போட முடியாது, எதிரே செங்கடல் என்று சொல்லும் பொழுது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முடிகிற பாடலை பாடி கர்த்தரை நினைவுபடுத்தி முடிக்க போகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் நன்றாக கவனிக்க வேண்டும். செங்கடல் நம்மை சூழ்ந்து கொண்டாலும் சிலுவையின் நிழல் உண்டு. பாடிடுவோம், புதுத்திடுவோம், பாதைகள் கிடைத்துவிடும். பரிசுத்த ஆவியானவர் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்க அந்த நேரத்தில் நான் முடிக்க போகிற 5 நிமிஷத்துக்கு கவனிங்க. அந்த இடத்துல பாருங்க, அந்த வழி திறந்தது அருமையானவர்களே. அல்லேலூயா. ஆகவே தான் செங்கடலை பிளந்தவரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை. ஏன் பாடப்படுறது? அது நேற்று, இன்று, நாளை என்பது கற்பனை கதையில் சினிமா போல நினைக்கக்கூடாது. நேற்று, இன்று, நாளை என்றால் அன்று ஒரு நாள் ஆண்டவர் அப்படி செங்கடலை பிளந்தார். செங்கடலை பிளந்தவரை நீங்கள் துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை இன்றைக்கு உள்ளதுன்னு அர்த்தம். அல்லேலூயா சொல்லுவோமா? ஆண்டவர் முற்காலத்துக்கும் உரியவர். காலங்கள் மாறலாம், சரித்திரங்கள் முடியலாம், கர்த்தரோ மாறவில்லை. நீரோ மாறாதவராக இருக்கிறீர். உங்களுடைய ஆண்டுகள் முடிந்து போகும் என்று எழுதப்பட்டிருக்கிறார். இந்த 74ஆம் சங்கீதத்தையும் தொடர்ந்து வரும் 75ஆம் சங்கீதத்தையும் படித்தீர்களானால் 74ஆம் சங்கீதம் தற்போதைய இந்திய 74ஆம் சுதந்திர வருடத்தின் நிலைமை. 75 வீட்டில் போய் படிக்க வேண்டாம்.
அது வரப்போகிற 75ஆம் வருடத்தினுடைய சுதந்திர வருடத்தின் நிலைமை என்று எதிர்பார்ப்போடு கூட விசுவாசிக்க வேண்டும். வரையில சொல்லுவோமா? வேதம் ஒரு தீர்க்க தரிசன புஸ்தகம், நல்லா கவனிங்க. அந்த செவ்வான் வையகத்திலே ஒரு வழி திறந்தது, அது செங்கடல் இரண்டாய் பிளந்தது. அவர்கள் பூலோகத்தில் பாலும் தேனும் ஓடுகிற கானானுக்கு சென்றார்கள். இப்பொழுது நமக்கு ஒரு வழி திறக்க போகிறது, வானகத்திலே ஒரு வழி திறக்க போகிறது. ஏன் வானகத்திலே ஒரு வழி திறக்க போகிறது என்றால், பூமிக்குரிய இஸ்ரவேல் ஜனங்கள் பூமிக்குரிய கானானுக்கு போக வேண்டியிருந்தது. நாமோ மனம் திரும்புகள் பரலோகராஜ்யம் சமீபமாக இருக்கிறது என்று சொன்னேன், பரம கானானுக்கு போக போகிறோம். ஆகையினாலே வானம் திறக்கும். அது எப்படியா வானம் திறக்கும்? இப்பவே வானத்தில் என்ன அடையாளம் இல்லாமல் காணப்படுறதை பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசு சொன்ன தீர்க்கதரிசனம் நிறைவேறிட்டு இருக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது எப்படி செங்கடல் திறக்கும் அப்படின்னு நினைச்சது திறந்து போச்சு. அதை அனைவரும் விசுவாசிக்காம இருந்தாங்க. ஆனா இந்தோனேசியாவில், ஜப்பான்ல எல்லாம் பாஸ்டர் ஜெகன், அருமையான பைபிள் டீச்சர், அதை நெட்ல நல்ல படங்களோடு கூட டீச் பண்றார். நீங்க பார்த்துருப்பீங்க. இப்ப சமீபத்தில் இந்தோனேசியா, ஜப்பான், இன்னும் சில பகுதிகளில் செங்கடல் பிளந்தது, தண்ணீர் ரத்தமாக மாறினது, கடல் ரெண்டாக பிளந்தது என்ற சம்பவங்களை கண்கூட நாம் பார்த்தோம். அப்போ அன்று நடந்தது இன்று நடக்கும் என்கிற விசுவாசத்துக்காக தேவன் அவைகளை எல்லாம் காண்பிக்கிறார். இன்றைக்கு கூட இந்த நாட்கள் கூட கடல் ரெண்டாக பிளந்த காட்சியை நம்ம பார்த்துருக்கிறோம். அப்போ இன்னைக்கு என்ன சொல்றோம்? இதான் அன்றைக்கே நடந்தது, அதான் இன்றைக்கு நடக்குன்னு பைபிள் அறிஞர்கள் சொல்றோம். பைபிள் அறியாதவங்களுக்கு இது என்ன புதுசா இருக்கு? அது புதுசு இல்லை. செங்கடலை பிளந்தவரை துதித்தவர்களுக்கு இது பழைய சொல்லுவோம். திருப்பை வான்னு சொல்றாருன்னா, அன்று செங்கடலை பிளந்ததை இன்றைக்கு நிரூபித்து காட்டுகிற நான் வானத்தை திறக்க போகிறேன், வானத்தையும் ஒரு விஷயம் அசைய பண்ணுங்கள் என்று சொல்லியிருக்கிறார். ஆகவே மையகத்திலே வழிதிறந்த செங்கடலில் வழிதிறந்த கர்த்தர் வானகத்திலே வழியை திறக்க போகிறார். அங்கேதான் கடைசி எக்காலம் துணிக்கும். நாம் எல்லாரும் ஒரு நிமிஷத்திலே, ஒரு இமை பொழுதிலே மருவமாக்கப்படுவோம். அப்படியானால் நாம் அப்படிப்பட்டதான ஒரு கர்த்தருக்கு எப்படி ஆராதனை செய்ய வேண்டும் என்று தீர்மானிக்க வேண்டும். ஆராதனையினுடைய வல்லமை என்ன, ஆராதனையுடைய மேன்மை என்ன, ஆராதனையினுடைய அந்த உன்னத அனுபவம் என்ன என்கிறதை பற்றியெல்லாம் வருகிற வாரத்தில் நீங்கள் தவறாமல் கேளுங்கள். அது விசேஷமான சந்தோஷத்தையும் ஒரு விசுவாசத்தையும் தைரியத்தையும் நமக்கு கொடுக்கும். அதை நான் வாசித்து சொல்லிக் கொள்கிற நேரம் இல்லை. அதை 3வது பகுதியாக அடுத்த வாரத்தில் கொடுப்பேன். ஆராதனையினுடைய வல்லமை என்ன, ஆராதனையுடைய உன்னத நிலை, உன்னத அனுபவம் என்ன, ஆராதனையினுடைய ஆசீர்வாதங்கள் என்ன என்பதை வருகிற வாரத்தில் தேவனுடைய செய்தியை கொடுப்பேன். ஆகவே வானகத்திலே வழி திறக்கப் போகிறது, வானகத்திலே வழி திறக்கப் போகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக எழுந்தருளி போனாரோ அப்படியே அவர் திரும்ப வருவார் என்பது 2ஆம் வருகை. ஆனால் உபதேசங்களுக்கு 4ஆம் அதிகாரத்திலே அவர் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் அவர் எக்கால சத்தத்தோடு இறங்கி வருகிற பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது உயிரோடு எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு நாம் எல்லாரும் மேகங்கள் எடுத்துக்கொள்ளப்பட்டு அவரோடு கூட சந்தோஷமாய் மகிழ்ச்சியாக இருக்க போகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அதை பற்றிய மூல பாஷையை, வார்த்தை, விளக்கங்களை எல்லாம் வேதத்தில் ஏராளம் சொல்லியிருக்கிற எடுத்துக்கொள்ளப்படுவதை பற்றி அதையும் கர்த்தருக்கு சித்தமாக நடத்துவார் நான் பேசுவேன். ஆகவே ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எதிர்பாராத விதமாக செங்கடல் பிளந்து அவர்கள் தாண்டி பாலும் தேனும் ஓடுகிற பூர்வ கானானுக்கு சென்றார்கள். நாம் எதிர்பாராத விதமாக திறக்கப் போகிற செங்கடலை அல்ல, எதிர்பார்த்து கொண்டிருக்கிற மத்திய ஆகாயம் திறக்கிற வருகையிலே இயேசு இறங்கி வருகிற பொழுது இயேசு ராஜா வருவார். இன்னும் கொஞ்சம் காலம்தான், மோட்சலோகம் செல்கிறோம் என்று மகிழ்ச்சியோடு போக போகிறோம். வரையிலே சொல்லுவோம், கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். காரியங்கள் பேச இருக்கிறது. அடுத்த வாரத்தில் தொடர்ந்து நான் பேசுவேன். வீட்டிலே சென்று 74ஆம் சங்கீதம், 75ஆம் சங்கீதம், 48ஆம் சங்கீதம் இவைகளையெல்லாம் நீங்கள் படித்துக் கொண்டு அடுத்த வாரத்திலே வாருங்கள். நாம் எல்லோரும் கர்த்தருடைய முகத்தை நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா.
செங்கடல் நம்மை சூழ்ந்து கொண்டாலும் சிலுவை நிழலுண்டு. கைதட்டி செங்கடல் நம்மை சூழ்ந்து கொண்டாலும் சிலுவை நிழலுண்டு. பாடுங்க, துதியுங்க, பாதைகள் கிடைத்துவிடும். சரித்திர உண்மைகளை அறிந்தோம், சத்திய உண்மைகளை விசுவாசிக்கிறோம், நித்திய தேவனை ஆராதித்திருக்கிறோம். நீங்காத நிம்மதியையும் மங்காத ஒளிமயமான வாழ்வையும் தந்து மங்களகரமாய் வாழ வைக்கிற ஆண்டவர் நம்மையும் குடும்பங்களையும் வாழ வைப்பார். பரலோகத்திலே அவரோடு கூட ஆள வைப்பார். ஆகவே அனைத்தையும் ஆட்டி படைக்கும் சக்தி அவருக்கு தான் இருக்கிறது. எல்லாரும் சொல்லுங்க, உங்களுடைய பாதங்களை எழுந்தருளப்படும். ஆண்டவரே, 74வது இந்திய சுதந்திர வருடத்திலே 74ஆம் சங்கீதம் 1 முதல் 3 வசனங்களை தியானித்தோம். ஆண்டவரே, எல்லாரும் சொல்லுங்க, ஆண்டவரே, உடைய மேய்ச்சலின் ஆடுகளாகி எங்கள் மேல் உடைய கோபம் வேண்டாம், உடைய உள்ளம் ஆறுதல் அடையும்படி எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஆராதனை செய்யுங்கள். பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான பலியாக எங்கள் ஆவியாத்ம சரீரத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். புத்தியோடு ஆராதிக்க எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்கள் மேல் தயவாய் மனமிறங்கி எங்களை ஆசீர்வதித்தோம். ஆண்டவரே, பரிசுத்த ஸ்தலத்திலே தேவனுடைய பிள்ளைகளுடைய எங்கள் வாழ்க்கையிலே சத்துரு கெடுத்து போட்ட காரியங்களை நன்மையாக மாற்றிவிடும். ஆண்டவரே, உடைய பாதங்களை எழுந்தருளப்படும். செங்கடலிலே இஸ்ரவேல் ஜனங்களுக்காக முன்னே நடந்து செங்கடலை பிரித்த அதே பாதங்களை எங்கள் தேசத்திலே, எங்கள் இந்திய தேசத்திலே எழுந்தருள பண்ணி இறங்கி வாரும், நடந்து செல்லும், வரவேற்கும், வல்லமை நடந்து செய்யும். ஆண்டவரே, சீசர்களுக்காக ஐயரே ஐயரே சொல்லுங்க, படித்து போகிறோம் என்று சொல்லப்படுது. படகினை எழுந்தருளி காற்றையும் கடலையும் அதட்டி மிகுந்த அமைதியை கொடுத்தது போல எங்கள் குடும்பத்தின் பிரச்சனைகள், அலைகளும் கொந்தளிக்கும் கடலுமாய் இருக்கிற எங்கள் தேசத்தின் பிரச்சனைகள், வேலைஸ்தலத்தின் பிரச்சனைகள், நாங்கள் சந்திக்கிற ஒவ்வொரு பிரச்சனைகளிலும் இது எழுந்தருளி அதட்டி உடைய வல்லமையினாலே அமைதியை தான், சமாதானத்தை அருளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உடைய வல்லமையை நாங்கள் விசுவாசிக்கிறோம். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கர்த்தரே தேவன் என்று உடைய ஜனங்கள் அறியட்டும். ஆண்டவரே, மோசையின் மூலமாக கர்த்தரே தேவன் என்று இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அறியப்படி அதே போல வல்லமையான காரியங்களை செய்து பார்வோன் கூட்டங்கள், உலகத்தின் மனிதர்கள் கர்த்தரே தேவன் என்று அறியும்படி அன்று கிரியை செய்த தேவன் இன்றும் எழுந்தருளும். ஆண்டவரே, இப்படியாகிலும் உடைய வருகையில் உங்களை சந்திக்க எங்களை ஆயத்தப்படுத்த உடைய சித்தத்தின்படி செய்தித்து எங்களால் முடிந்த வரைக்கும் உடைய ஊழியத்திலே பயனுள்ளவர்களாக இருந்த உடைய பரலோகத்தில் உங்களை தரிசிக்க எங்களை ஆயத்தப்படுத்தி அருள வேண்டும் என்று இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம் நம் அனைவரோடும் கர்த்தருடைய வருகை மட்டும் இருப்பதாக. ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களே. ஆமென். அடுத்த வாரமும்
வாங்க மற்ற ஆசீர்வாதங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்க. God bless you. Hallelujah.